முன்னாடிலாம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, வெரி லிமிடெட் கைண்ட்ஸ் ஆஃப், ஆனால் இன்னைக்கு என்னென்னமோ விதமான பேர் கொடுத்து இது ஒரு மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்கை எப்படிலாம் பிரிக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், கொரில்லா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி how do you define marketing? There are 163 types of marketing. முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொருள் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 2015 முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா, இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா யூ ஹேவ் டு டூ கோடிங்கு, ஃப்ளையர்ஸு, மீட்டிங்ஸு அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் பண்ண முடியும். தட் இஸ் காமர்ஸ். ஓகே. நீங்கள் ட்ரெஸ் வாங்கினா தொட்டு பார்த்து தான் வாங்கணும், கடைக்கு போய் தான் வாங்கணும். தட் இஸ் காமர்ஸ். அதுக்கப்புறம் காமர்ஸ் வந்துச்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. காமர்ஸ் வாஸ் ஓகே, அதாவது பீப்புள் ஸ்டார்ட் டு பை. ஓகே. இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து சோஷியோ காமர்ஸ் வந்திருக்கு. சோஷியோ காமர்ஸ் என்னன்னா, ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா யூ வில் நாட் க்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன நினைப்பாங்கன்னா, யார் வேணா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம், பட் டு மேக் மணி டு டூ சேல்ஸ் யூ நீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, யூ நீட் மார்க்கெட்டிங் இல்லை. ஸோ மார்க்கெட்டிங்கில் காசு இருந்தால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னு இருக்குல்ல. என்கிட்ட காசு இல்லை, ஐ டிட் மார்க்கெட்டிங் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ. நம்ம லைஃப்பில் வந்து 2 பீக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். திரும்பி பார்க்கும்போது ரெகுலேட்ஸ் நிறையா இருக்கும். ஐயோ அன்றைக்கி அப்படி நடந்துச்சு, அவன் எப்படி சொல்லிட்டானே, இவன் எப்படி சொல்லிட்டாலே, நான் அப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி நீட் குட் மெமரிஸ். ஸோ யூ நீட் டு லேர்ன் எவ்ரி திங். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் பண்ணலாம். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன ரொம்ப வரிங்காக இருக்குன்னா, பீப்புள் திங்க் ஒரு போஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டோரியில் வச்சா, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டால், எல்லா ஃபேஸ்புக் குரூப் போட்டால் பிஸ்னஸ் நடந்துன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹவு திங்ஸ் ஒர்க். நீங்கள் நான் பக்கத்தில் இருக்கவே நம்ப மாட்டீங்க. வெப்சைட்டில் ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்து எப்படி பொருள் வாங்குவீங்க? இஃப் யூ வேர் நாட் இன் மார்க்கெட்டிங், வாட் வுட் ஹேவ் பீன் யூ டூயிங் நவ்? நான் சிஎம் ஆயிருப்பேன். தமிழ் வியூவர்ஸ், நான் உங்க ஐஸ்வர்யா செந்தில்நாதன் அண்ட் இது உங்க Trailblazers ஷோ. உங்க கம்பெனி சின்னமோ பெருசோ, மார்க்கெட்டிங்ன்றது ஒரு ரொம்ப எசென்ஷியலான ஆக்டிவிட்டி. அந்த எசென்ஷியலான ஆக்டிவிட்டியில கொரில்லா மார்க்கெட்டிங்னு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி நிறைய பிராண்ட்ஸா இருக்கட்டும், கார்பரேட்ஸா இருக்கட்டும், அவங்க ஜேர்னியை இம்பாக்ட் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய இண்டிவிஜுவல் லைஃப்ஸை கூட இம்பாக்ட் பண்ணதுதான் நம்மளோட சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சக்திவேல் பனேசல்வம் சார். வெல்கம் டு த ஷோ சார். ஆக்சுவலி ரொம்ப நொஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஃபியூ மந்த்ஸ் பேக், ஒரு 4 to 5 months பேக் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த 0 rupee மார்க்கெட்டிங், அப்போது தட் ஆட் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் என்ரோல் ஃபார் த கிளாஸ். அதுக்கப்புறம் அட்டெண்டட் யோர் 3 days கிளாஸ் அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள ஆஸ் அ ஃபவுண்டர் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி. ஸோ இன்னைக்கு having you face to face and ஒரு opportunity to get to ask you a lot of questions. அந்த கிளாஸில் நிறைய பேர் என்ரோல் பண்ணியிருந்தாங்க, என்னால் உங்ககிட்ட டிரெக்டாக பேச முடியல. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ அந்த கிளாஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இந்த கொரில்லா மார்க்கெட்டர் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டே இருந்தது. ஸோ ஹவு டிட் திஸ் நேம் கம் இன் டு பிக்சர்? இல்லை இந்த நேமை நீங்கள் உங்களுக்கான அடையாளமாக இப்போது நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ வை டிட் யூ சூஸ் திஸ் நேம் ஃபார் யூ? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஹாப்பி நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்ததுக்கு, 0 rupee மார்க்கெட்டிங் உள்ள வந்ததுக்கு. ஸோ கிளாட் இட் ஹெல்ப் யூ. 100 days சேலஞ்சாக ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போது. ஸோ பேசிக்கலி நான் வந்து ஐ வாஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர், கார்பரேட்டில் இருந்தேன். அப்புறம் ஐ ஸ்டார்டட் அ சர்ப்ரைஸ் பிளானிங் கம்பெனி. இங்கே வந்து மோர் தென் மார்க்கெட்டிங், சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு வி ஹேவ் டு எஜுகேட் த மார்க்கெட். ஸோ அப்போ அதுவே பிரச்சனையாக இருந்துச்சு. ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஹியூஜ் ஆன் மார்க்கெட்டிங். காசு இல்லை. அப்போ ஐ டிட் சம்திங் கால்ட் அஸ் guerrilla marketing. There is something called as guerrilla marketing. Okay. Where you create a campaign that may go viral. டக்குன்னு அது போகும், நியூஸில் வரும், ஒரு பெரிய பிஆர் கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி ஆரம்பித்தேன், எனக்கு பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். தென் ஐ ஸ்டார்டட் டு டூ ஃபார் பிராண்ட்ஸ் அண்ட் இட் ஒர்க் அவுட் வெல். அது லாக்டவுன் ஹேப்பன், சர்ப்ரைஸ் பிளானிங் பண்ண முடியல, guerrilla marketing பண்ண முடியல. Because I've already executed 25+ campaigns which were successful and என் பிராண்டும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஸோ we created a complete market segment, surprises. சென்னையில் மட்டும் அட்லீஸ்ட் 200 சர்ப்ரைஸ் பிளான்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து we were the first. We started in way back in 2009. ஸோ அப்படியெல்லாம் போடும்போது நான் என்னெல்லாம் பண்ணேன்னு திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணேன், அதனால we were able to buildங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ I started to coach that. ஓகே. இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனரோட இதுவே என்ன வரும்னா, யார் வேணா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம், பட் டு மேக் மணி டு டூ சேல்ஸ் யூ நீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, யூ நீட் மார்க்கெட்டிங் இல்லை. ஸோ மார்க்கெட்டிங்கில் காசு இருந்தால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னு இருக்குல்ல. என்கிட்ட காசு இல்லை, ஐ டிட் மார்க்கெட்டிங் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ. guerrilla marketing பெரிய செத்து என்னன்னா, பிகாஸ் ஆஃப் த campaigns that I have done, I got featured across 100+ magazines, newspapers, TV channels, news channels.
நேஷ்னலாகவும் ஃபியூச்சரில் இருக்கும். இது எதுவுமே நான் காசு செலவு பண்ணல. ஸோ ஐ தாட் ஐ கேன் டீச் தட்டுங்கிற மாதிரி தான் அதுக்குள்ளே வந்தது. இதெல்லாம் ஒரு லேபிள் தானே. கெரில்லா மார்க்கெட்டர் இஸ் அ லேபிள். இதுக்கு முன்னாடி வந்து சீஃப் சர்ப்ரைஸ் தான் வச்சுருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் பிளானிங் சர்ப்ரைஸ், ஐ வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் சர்ப்ரைஸ். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அடைமுறையில் போக வேண்டியது. ஓகே, நைஸ். ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வே பேக் 2009லேயே இந்த சர்ப்ரைஸ் பிளானிங், அப்போ ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட் ஹேட் அ வெரி பிக் மார்க்கெட். எல்லாரும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் அன் ஏரான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படி சர்ப்ரைஸை பார்க்குறீங்க? லெட் இட் பி பர்சனல் லைஃப்ஸ், பிஸ்னஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இந்த சர்ப்ரைஸ்ன்ற எலிமெண்ட் இத்தனை இடத்துக்குள்ளே போகும் அப்படின்றத எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? இல்லை வாட் இஸ் சர்ப்ரைஸ் டு யூ? டெய்லியாக சொன்னோன்னா அப்போ ஆரம்பிக்கும் போது இட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட், நோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால அதுக்குள்ளே வந்துட்டோம். லைக் ஐ தாட் ஐ வாஸ் கிரியேட்டிவ், மை ஃப்ரெண்ட் தாட் ஹி வாஸ் கிரியேட்டிவ். ஸோ அதனால நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சிட்டோம். பட் இட் டுக் குவைட் சம் டைம். ஓகே. பட் வாட் இஸ் சர்ப்ரைஸ்ன்னு கேட்டால் ப்ரொஃபவுண்டாக சொல்லணும்னா, நீங்கள் வயசானதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது வி நீட் மெமரிஸ். நம்ம லைஃப்பில் வந்து 2 பீக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். திரும்பி பார்க்கும்போது ரெக்ரெட்ஸ் நிறையா இருக்கும். ஐயோ அன்றைக்கி அப்படி நடந்துச்சு, அவன் எப்படி சொல்லிட்டானே, இவன் எப்படி சொல்லிட்டாலே, அன்றைக்கி நான் அப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி நீட் குட் மெமரிஸ். ட்ராவலில் கிடைக்கும். நீங்கள் நான் முன்னாடி கோயம்புத்தூரில் இருந்தேன், ஏர்போர்ட்டில் ஒரு இடத்துல காஃபி குடித்தேன். அந்த காஃபி வந்து அது வந்து அப்படி இருந்துச்சு. தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதில் அதிக பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சர்ப்ரைஸ். பிகாஸ் அது ஒரு ஷாக்கோட வரும். when someone does a surprise for you, they did something which is not normal. Okay. இந்த கேக்குன்னு கொடுக்குறது இஸ் நாட் சர்ப்ரைஸ். என்ன கேக் இப்போ உங்களை சர்ப்ரைஸ் பண்ணோன்னா someone has to do something for you which is like வாவ்னு சொல்லணும் இல்லை. அண்ட் தட் லாஸ்ட் ஃபார் 30 seconds 3 minutes ஒரு மொமெண்ட் சொல்லு. ஸோ எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணணும். அப்போ தான் பிஸ்னஸ் க்ரோ. ஓகே. ஸோ when did you identify that this is my zone? I'm very good at it. இது எனக்கு நல்லா வருது. ஸோ டுடே யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல். நிறைய கம்பெனிஸோட பிராண்ட்ஸோட பீப்புளோட ஒர்க் பண்ணுறீங்க. யா, பட் நமக்கு ஒரு பர்சனல் அஷூரன்ஸ் மாதிரி வரும்ல, நான் இதை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அஷூரன்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது? சர்ப்ரைஸ் பிளானிங்லாம் வரல, ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ தெர் இஸ் நோ ப்ரூஃப் லைக் இதை ஃபாலோ பண்ணி போனால் நான் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் யூ அகெயின் ஸ்டார்ட் அ சர்ப்ரைஸ் பிளானிங் கம்பெனினா நோ, பிகாஸ் அங்கே பண்ண அத்தனையுமே தப்பு. ஐ ஹேட் டு ரீடு எவ்ரி திங், ரீலேர்ன் எவ்ரி திங். ரெவன்யூ பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்பருக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, இப்போ நான் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்குறோம், 20,000 பேத்துக்கு இப்போ சொல்லிக் கொடுத்துட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 பீப்புளுக்கு வி ஹவ் ஹெல்ப் தெம் இன்க்ரீஸ் தேர் ரெவன்யூ. ஸோ இப்போ பார்க்கும்போது, இப்போ நான் வெளியில் போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போதோ, சும்மா கேஎஃப்சி ஏர்போர்ட் போகும்போது, எங்கே போனாலும் அங்கே பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் த கான்டென்ட். ஓகே, உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு 0 ரூபி மார்க்கெட்டிங் இப்போ உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அதே மாதிரி டிபிடி தமிழ் பிஸ்னஸ் ட்ரைபிள் அதில் ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஸோ ரைட் நவ் ஐ நோ சம்திங், ஐ எம் டூயிங் சம்திங். அதை எதை வச்சு மெஷர் பண்ணுறேன்னா பிகாஸ் ஆஃப் த இம்பாக்ட் தட் வி ஆர் கிரியேட்டிங். ஓகே, அது வந்து தெரிஞ்சும் பண்ணுறோம், தெரியாமையும் பண்ணுறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டிங்னு ஒரு டாபிக் எடுத்தாலே வெரி வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் மார்க்கெட்டிங் வாஸ் லிமிட்டட்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, வெரி லிமிட்டட் கைண்ட்ஸ் ஆஃப். ஆனால் இன்னைக்கு என்னென்னமோ விதமான பேர் கொடுத்து இது ஒரு மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்கை எப்படிலாம் பிரிக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், கொரில்லா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி how do you define marketing? There are 163 types of marketing. Yeah. Okay. முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொருள் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2015 முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா, இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா யூ ஹேவ் டு டூ ஹோர்டிங்கு, ஃப்ளையர்ஸு, மீட்டிங்ஸு அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் பண்ண முடியும். தட் இஸ் காமர்ஸ். ஓகே. நீங்கள் ட்ரெஸ் வாங்கினா தொட்டு பார்த்து தான் வாங்கணும், கடைக்கு போய் தான் வாங்கணும். தட் இஸ் காமர்ஸ். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் வந்துச்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. இ-காமர்ஸ் வாஸ் ஓகே, அதாவது பீப்புள் ஸ்டார்ட் டு பை. ஓகே. இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து சோஷியோ காமர்ஸ் வந்திருக்கு. சோஷியோ காமர்ஸ் என்னன்னா, இன்ஸ்டாகிராமை பார்த்து பொருள் வாங்கிடுவாங்க, அங்கேயே ஷாப் பட்டன் வந்துச்சு, அங்கேயே வாங்கிடுவாங்க. நீங்கள் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹவ் பிகம் அ டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் வீடியோ போடுறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போடாத. திஸ் இஸ் அ டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம். பீப்புள் ஆர் வாட்சிங் வீடியோஸ். ஏதோ ஒரு வீடியோ உங்களை புஷ் பண்ணி வைரல் ஆகலாம். வை டு யூ வாண்ட் டு மிஸ் தட்? ஓகே. ஸோ சோஷியோ காமர்ஸ். இப்போ அடுத்தது வந்துச்சு குயிக் காமர்ஸ்.
உடனே கிளிக் பண்ணால் 2 நிமிஷத்தில் வந்துடுது. ஓகே, முன்னாடி அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோ ஈஸியாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி. ஓகே, நீங்கள் சொல்லலாம் எல்லாத்துலேயுமே ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பணம் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணணும். நீங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு தெர் இஸ் நோ காஸ்ட். அது சம்திங் கால்ஸ் ட்ரிப் மார்க்கெட்டிங், வேறு வந்த கஸ்டமர் திருப்பி ரீச் பண்ணுவீங்க. அது சம்திங் கால்ஸ் ஃபனல் மார்க்கெட்டிங், அஃப்கோர்ஸ் கெரில்லா மார்க்கெட்டிங். நான் பண்ண கேம்பெயின்ஸ்லாம் காசு செலவு பண்ணாமல் பண்ணி ஒரு 3 lakhs worth ஆஃப் பிஆரோ இல்லை என்னோட வியூஸ் வந்து ஒரு ரீச் வந்து ஒரு 6 million 8 million போனதெல்லாம் பழைய ஸ்டோரிஸ், நிறையா ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா யூ வில் நாட் க்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்க ஆண்டர்பிரனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன நினைப்பாங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் மனி டு ரன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினச்சிட்டு அங்கேயும் ஸ்டக் ஆயிடுவாங்க. பட் தெர் ஆர் 163 types ஆஃப் மார்க்கெட்டிங். அதில் ஒரு 10-15 தான் நம்ம இப்போவே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்க அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் மணி இன்வால்வ் மார்க்கெட்டிங்லேயும், மணி இல்லாமையும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பட் இப்போ பிக் வர்சஸ் ஸ்மால் பிராண்ட்ஸ், இப்போ வென் வி கோ இன் அஸ் அ வெரி ஸ்மால் பிராண்டாக இருக்கும்போது what are the essential marketings that we should be doing and வளர இது எல்லாமே கண்டிப்பாக ஆட் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கா? இல்லை ஸ்மால் பிராண்டாக இருக்கும் போதே யூ ஷுட் பி டூயிங் 2-3 ways, அதுக்கப்புறம் இதை வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக மார்க்கெட்டிங்கை பார்க்காதீங்க? வாட் இஸ் யோர் வியூ பாயிண்ட் ஆன்? ஓகே, ஃபர்ஸ்ட் டு லேர்ன் எவ்ரிதிங். ஓகே, நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாவா கோடரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோடிங் பண்ணணும், ஒரு வேலைக்கு ஐடி எம்ப்ளாயி ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போய் படிக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும், கோடிங் எப்படி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். கரெக்டாக? அப்புறம் தான் அந்த வேலைக்கு போக முடியும். யூ நேம் இட், எல்லாமே அப்படி தான் பண்ணுறோம்ல. இங்கே என்னென்னா ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ஈஸி. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம் வச்சு நீங்கள் இதெல்லாம் பாஸ் ஆனால் தான் உள்ளே வருவோன்னு சொன்னால் எல்லாருமே ஃபெயில் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வி திங்க் ஸ்டார்டிங் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு லான்ச் பண்ணிட்டா சக்ஸஸ்ன்னு நினச்சிடாங்க. தட் இஸ் நாட் சக்ஸஸ். யூ நீட் டு லேர்ன் ஆண்டர்பிரினர்ஷிப். மார்க்கெட்டிங் விட்டுறேன். யூ நீட் டு லேர்ன் ஹவு டு மேனேஜ் ஃபினான்ஸ். ஓகே, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸு, பீப்புள் ஸ்கில்ஸு, ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த ஸ்கில் இஸ் மார்க்கெட்டிங். அப்புறம் சேல்ஸ். லைக் நீங்கள் எடிஷனாக இருந்தாலும் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு செல், இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு மார்க்கெட், நீங்கள் எடிஷனே தெரியாது யாருக்கு. ஓகே ஓகே, யாரோ ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சி போனான்னா அவனே பண்ணிப்பான்ல. ஸோ யூ நீட் டு லேர்ன் எவ்ரிதிங் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் பண்ணலாம். ஓகே, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன ரொம்ப வரியிங்காக இருக்குன்னா, பீப்புள் திங்க் ஒரு போஸ்டர் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டோரியில் வச்சா, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டால், எல்லா ஃபேஸ்புக் குரூப் போட்டால் பிஸ்னஸ் நடந்துன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹவு திங்ஸ் ஒர்க். நீங்கள் நான் பக்கத்தில் இருக்கனே நம்ப மாட்டீங்க. வெப்சைட்டில் ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்து எப்படி பொருள் வாங்குவீங்க? நான் விற்கிற அந்த ஆண்டர்பிரனருக்கே கேட்குறேன்னா தே வில் நாட் பை. ஸோ யூ நீட் அ மாடல், யூ நீட் சோஷியல் ப்ரூஃப், யூ நீட் டு கிரியேட் அவேர்னஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டிசைர், ஆக்ஷன். எய்டான ஒரு மாடல் இருக்குது. தெர் ஆர் டிஃபைன்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் விச் யூ ஹேவ் டு யூஸ். ஓகே, இல்லாமல் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, நீங்கள் அந்த 5000-10,000 ரெவன்யூக்குள்ளே இருப்பீங்க. யூ வில் டூ எவ்ரி திங், யூ வில் ஒர்க் ஹார்ட், யூ வில் ஹசில் மோர், பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யுவர் ரெவன்யூ வில் பி, த டோட்டல் ரெவன்யூ வில் பி நாட் even 20,000-30,000 rupees. 20,000 rupeesல உங்கள் கையில் எவ்வளோ நிற்கும்? 2,000-3,000 நிற்கும். பட் நீங்கள் காலையில் 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. பிஸ்னஸ்குள்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கோம், இல்லை எனக்கு பிடிச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வி ஃபெயில். அந்த இடத்துல பர்ன் அவுட்டும் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய கேம்பெயின்ஸ் நடத்திருக்கீங்க, நிறைய இடத்துல நிறைய உங்களோட கேம்பெயின்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் தான், பட் ஆனால் உங்களுக்கு ஃபெயில்டான கேம்பெயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஆர்வமாக இருக்குது. பிகாஸ் அதுக்கான ப்ராபிலிட்டிஸும் இருக்குல்ல. ஏதாவது கேம்பெயின்ஸ் ஃபெயில் ஆயிருக்கா? ஆயிருக்கு. அதாவது இங்கே சக்ஸஸ் ஃபெயிலியர்னு எதை வச்சு மதிப்பிட முடியும்னா, அதை ரீச் வச்சு மதிப்பிட முடியும். நான் பண்ண ஸ்பெண்டை வச்சு இதுக்கு என்ன ரீச் ஆகிடும் பண்ண முடியும். கெரில்லா மார்க்கெட்டிங்கில் பெரிய அட்வான்டேஜ் வந்து, ஓகே நீங்கள் கேன் ஸ்பெண்டு. நான் ஒரு கேம்பெயின் 25 lakhsக்கு ரன் பண்ணியிருக்கேன், ஒரு கேம்பெயின் 0க்கு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ வி டிட் அ கேம்பெயின் ஃபார் பிராண்ட் டெண்டர் கட்ஸு. எலெக்ஷன் டைம், இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் டைமு. டெண்டர் கட்ஸ் கறிக்கடை. ஓகே, ஸோ அவங்களுக்கும் எலெக்ஷனுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க என்ன பண்ணால் ஒரு 10 பாய்ஸை கூப்பிட்டு வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை போட்டு இங்கே வடபழனி சைடில் அவங்கள கேகே நகர் சைடில் அவங்க ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. அந்த ஸ்டோரை சுற்றி பிரச்சாரம் பண்ணோம். ஓகே, கட்சி வந்து சாப்பாட்டு கட்சி, போடுங்கம்மா ஓட்டு, ஆன்டிபயோட்டிக் சிக்கன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ த கால் டு ஆக்ஷன் இஸ் ஓட்டு போட்டு வந்தால்
அந்த கையில் இருந்துச்சுன்னா யூ கெட் 10% டிஸ்கவுண்ட். அதான் கால் டு ஆக்ஷன். ஓகே. பட் இந்த கேம்பெயின் செம க்யூட்டான கேம்பெயின், ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலுமே ஆப்போசிட்டில் கட்சி வரும், சாப்பாட்டு கட்சியா எது சிக்கன் தானே லோகோவே அந்த இது. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அந்த டைமில் அந்த வீடியோ புஷ் ஆகலை. எலெக்ஷனுங்கும் போது ஃபேஸ்புக் வில் நாட் புஷ் த வீடியோ. ஸோ எதர் வில் புஷ் த்ரூ அதுவா எல்லா மீம்ஸ் பேஜ்லேயும் போடுவோம். அந்த டைமில் அந்த வீடியோ பிக்கப் ஆகலை. பட் இந்த காஸ்ட் எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல. ஸோ வென் ஐ டூ கான்டென்ட் வென் ஐ டூ ஆட் காப்பி ஐ நாட் சே 10 lakhs வீடியோக்கு பண்ணுறதுக்குலாம் இல்லை. இது மொத்த கேம்பெயினுமே ஒரு 30-40,000 முடிச்சாச்சு. ஸோ அப்படின்னா குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் டு நோ. யா, பட் நீங்கள் ஒரு கிரேசி ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து இது ஒரு கேம்பெயினிங்காக பண்ணலாம் அப்படின்னு பிராண்ட் கிட்ட கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க இஃப் தே வேர் டவுட்ஃபுல் அட் மெனி டைம்ஸ் எப்பயாவது டவுட் ஆகிருக்காங்களா இந்த மாதிரி? சரி, நீங்கள் எப்பயாவது ஒரு கிரேசி கேம்பெயின் ஐடியாவை பிராண்ட் ஓனர்ஸ் இல்லைன்னா கம்பெனிஸ் கிட்ட சொல்லி அவங்க வந்து இது ரொம்ப கிரேசியாக இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு யோசிச்சு ஆனால் அது பயங்கர சக்ஸஸ் ஆயிருக்கா? நான் ஒரு 2 கேம்பெயின் சொல்கிறேன். ஒன்று வந்து பாரதி ஹோம்ஸ், அவங்களுக்கு வந்து வெளியிட கேம்பெயின். ஓகே, ஸோ இப்போ வந்து பிக் வெர்சஸ் ஸ்மால்னு சொன்னீங்களா, இப்போ வந்து இன்னொரு பெரிய பிராண்ட் ஒரு காசா கிராண்டே மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் என்ன வாங்கினா காசா கிராண்டே பிரசன்ஸ் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மீன்ஸ் காசா கிராண்டே சூப்பர் சிங்கர், பெரிய ஹோர்டிங் வச்சிருப்பாங்க, நியூஸ் பேப்பர் ஆட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல, பெருசாக தான் லான்ச் பண்ணுவாங்க. வேற ஒரு சின்ன பிராண்ட் வந்து அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுல்ல. ஸோ வாட் வி டிட் இஸ் ஃபார் பாரதி ஹோம்ஸ் யூஸ்டு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸை வச்சு வி டிட் டெம்பரரி டென்ஸ். ஓகே, இந்த ரோட் சைட்லலாம் தங்குவாங்களா, படுத்துருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து பீச் சைடு இந்த சைட்லாம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி டென்ட் மாதிரி யூஸ்டு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் வச்சு ஒன்று பண்ணோம். ஸோ விச் யூ கேன் ரிமூவ் அண்ட் யூ கேன் பிளேஸ் அண்ட் யூ கேன் வாக், வேறு எங்கே போனாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, யூஸ்டு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் தான். ஸோ அதனால பெரிய காஸ்ட் கிடையாது. அந்த சிஸ்டம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு காஸ்ட் இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே லோகோ இருந்துச்சு. ஓகே, ஒரு பிஆர் ஐ திங்க் விகடனில் எதுலேயோ ஃபீச்சர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். த ஸ்பெண்ட் வெர்சஸ் ரீச் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆர்ஓஐ எடுத்துட்ட மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இன்னும் ஒரு கிரேசியான ஐடியா வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு வந்து நேச்சுரல்ஸ்க்கு வந்து ஒரு கேம்பெயின் பிச் பண்ணேன். ஸோ நான் வந்து டீமோட நேச்சுரல்ஸோட டீமு அவங்களோட ஏஜென்சி டீம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் பிச் செய்துட்டு அப்போ அந்த டைமில் வந்து 2020 கொரோனாவுக்கு முன்னாடி அந்த விமன்ஸ் டே இந்த கேம்பெயின் அவங்களோட அப்போ அந்த டேக்லைன் வாஸ் அப்னா டைம் ஆயேகா. ஓகே, இட்ஸ் யுவர் டைம். ஓகே, ஸோ எனக்கு ஒன்று தோணுச்சு, இட்ஸ் யுவர் டைம் விமனுக்கு, நேச்சுரல்ஸ் விமன் பிராண்டுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஒரு கேம்பெயின் பில்டு பண்ணேன். ஒரு மாலில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூண்டு, அந்த கூண்டுக்குள்ளார ஐ செட் வில் சென்ட் விமன் இன். உள்ளே போவாங்க, உள்ளே போனால் ஐ வில் பிளே அண்ட் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணுவோம். அதை பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுன்னு சொன்னோம். அது பண்ணலான்னு சொன்னோம். மார்க்கெட்டிங் ஹெட் ஒத்துக்கல, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒத்துக்கல, ஏஜென்சி ஒத்துக்கல, யாருமே ஒத்துக்கல. எனக்கு தெரியும் அந்த கேம்பெயின் ப்ரோவோகேட்டிவான கேம்பெயின், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியும். இட் கேன் ஆல்சோ பேட் ஃபயர் இல்லை. ஓகே, பட் சிகேகே செட் சரி பண்ணு, இதான காஸ்ட்டு பண்ணு அப்படின்ட்டார். ஏன்னா எகன் பெரிய காஸ்ட்டில் இல்லை. ஸோ என்ன பண்ணோன்னா ஒரு பெரிய கூண்டு, அந்த கூண்டு வந்து ரொம்ப அழகான கூண்டாக மாற்றணும். ஒரு 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 வாக்வே, அந்த எக்ஸிபிஷன் ரொம்ப அழகான வச்சுங்களேன். ஒரு பெரிய அந்த மாலில் வந்து அப்படி செட்டப் பண்ணிட்டோம். விமன் ஹேவ் டு கெட் இன் அண்ட் அதில் ஒரு ஆடியோ ப்ளே ஆகும். உள்ளே போயிட்டு அந்த ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஆடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சின்ன வயசு என்னென்னலாம் ட்ரீம் இருந்துச்சு, யூ வாண்ட் டு பிகம் அ சிங்கர், அத்லீட், டான்ஸர், வாட் எவர் இட் இஸ். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, உங்கள் லைஃப், உங்கள் ஃபேமிலி, இதுக்காக நீங்கள் உங்களை மாற்றிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாமா, நீங்கள் இப்போ இட்ஸ் யுவர் டைம், அப்புறம் டைம் ஆகிக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கிற மாதிரியான கேம்பெயின் அது. ஓகே ஓகே, ஸோ இது செட்டப் பண்ணிட்டு நைட் 11 o'clock செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை முடிச்சு அப்போ வருவாங்களே அந்த க்ரௌடில் இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணுறீங்களான்னு. அந்த லேடி விமன்ஸ் டே அன்னைக்கு நீ என்னவே கூண்டில் ஏற்றுவே அப்படின்னா கேம்பெயின் ஒர்க் ஆகுது. இட் ஷுட் பி ப்ரொவோகேட்டிவ் இல்லை, இதுதான் இட்ஸ் குட் நைஸ் அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ சிகேகே இருந்தால் நைட்டு தான், நெக்ஸ்ட் டே ஷி வாஸ் நாட் தட். அந்த கேம்பெயினில் ஒரு 150 பேர் எழுதியிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு 40 பேர் அழுதுட்டு வெளில வந்தாங்க. ஓகே, ஸோ அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. விச் எவ்ரி ஒன் தாட் இட் வில் நாட் ஒர்க். எமோஷன் தானே கனெக்ட். இது ஒரு நல்ல வீடியோவே எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டால் இட் ரியலி வென்ட் வெல். கொஞ்சம் க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்துச்சு. வெரி நைஸ். இந்த ஐடியாலாம் எப்படி சார் உங்களுக்கு வருது? நீங்கள் வந்து ஸோ க்ரியேட்டிவிட்டி இஸ் அன் ஆர்ட்ல, ஸோ இதெல்லாம் வந்து பிறக்கும் போதே க்ரியேட்டிவாக இது மாதிரி யோசிக்கிற திறன் இருக்கணுமா, இல்லை கேன் இட் பி டாட்? ஹேவ் யூ லேர்ன்ட் இட் ஆன் த வே ஆர் இஸ் இட் அன் இன்பார்ன் டேலண்ட்? ப்ராக்டிஸுங்க.
ஓகே, இப்போ நீங்கள் இப்போ யூ ஆர் ஆஸ்கிங் த ரைட் கொஷின்ஸ். எப்படி பிறக்கும் போது நல்லா கேள்வி கேட்கணும்னு போகிறீங்க? இல்லை, வித் எக்ஸ்பீரியன்ஸ் இட் கம்ஸ். எனக்கு வேறு வழி இல்லை, என்னோடய ஃபஸ்ட்டு கேம்பெயின் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த கேம்பெயின் பண்ணா, வேறு வழி இல்லை, தட்ஸ் மை லாஸ்ட் ரிசார்ட். அப்போ ஒன்று அடிச்சு தட் ஒர்க் வெல். அதுக்கப்புறம் அது என்னென்னு தேடுறக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஐ காட் ரிசல்ட்ஸ், ஐ மேட் மணி, ஐ காட் ஃபீச்சர்ட். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே நம்ம வித்தியாசமாக பண்ணால் ஒர்க் ஆகுதுங்கிறது புரிஞ்சிச்சு. அப்புறம் ஐ ஸ்டார்டட் டு டூ அண்ட் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன். லைக் இப்போ என்கிட்ட 101 guerrilla மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ பாரதி ஹோம்ஸோட கேம்பெயின் சொன்னான்ல, அந்த கேம்பெயின் எங்கேருந்து சுட்டதுன்னா, இன்னும் இந்த டர்ட்டிலுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க மெரினாவில் வந்து, ரெட் லிஸ்ட் டர்ட்டில் என்ன ஏதோ ஒரு டர்ட்டிலுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஆமைகள் வந்து டர்ட்டில் வந்து வந்துட்டு குட்டி போட்டு போகும், திருப்பியும் ஒரு டைமில் வந்து திருப்பி கூப்பிட்டு போங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேம்பெயின் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பில்டர் வந்து வேறு ஊரில் ஒரு குட்டி வீடு கட்டினாங்க. இட் லுக்ஸ் லைக் அ ஹோம் ஃபார், அதுக்கு அப்போ இது இருக்காது இல்லை, பின்னாடி பேக்கில் இருக்காது, அதுக்கு ஒரு குட்டி வீடு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஐ நோ திஸ் கேம்பெயின். ஓகே, அந்த கேம்பெயின்லேருந்து இன்ஸ்பயர் நான் இந்த கேம்பெயின் பண்ணுறேன். இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ நீங்கள் யூ ஷுட் கெட் மோர் இன்ஸ்பிரேஷன், நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய லேர்னிங்ஸ். கற்றுக்கிட்டே இருந்தோம்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, அது எங்கேயோ இருந்து என்னவோ வரும். ஸோ எங்கேயோ இருந்து என்னமோ, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா, நான் திரும்பி போய் பார்க்க முடியுது, இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, ஓகே இதனால் வந்துச்சுங்கிற மாதிரி. தெர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் கால்ட் இஸ் லேட்டரல் திங்கிங். நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்னா, பிரெயின் ஸ்டார்மிங் தவிர எதுவும் தெரியாது. இப்போ நம்மளாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு மீட்டிங்கில் உட்காரோம், ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவோம் உனக்குலாம் தேவையான தான் வராதே அப்படின்னா முடிஞ்சு. சம்திங் கால்ட் சிக்ஸ் திங்கிங் ஹெட்ஸ், யூ கேன் வேலிடேட் ஐடியா, அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ ஸ்டோரி டெல்லிங் அப்ரோச், ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் திஸ் பிகாஸ் நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ப்ரிடாமினெட்லி இப்போ இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட் இட் பி அன் ஐடியா, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது கூட ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல் ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்ரோச்சை பண்ணுங்க அப்படின்றப்போ, ஸோ ஸ்டோரிஸ் எப்படி சொல்லணும்? இன்ஸ்டாகிராமுக்கு சொல்லணும்னா யூ ஷுட் ஹேவ் அ ஹுக் வித்தின் 3 seconds அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்டு பாடி அண்ட் தென் கால் டு ஆக்ஷன். உள்ளுக்குள்ள வந்து கோர் வேல்யூ இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டெல் ஃபார் இன்ஸ்டாகிராம். சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் என்னத்தை கிராப் பண்ணணும்னு இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்காக வீடியோ பண்ணிட்டீங்கன்னா தேர் இஸ் அ ஃபார்மேட் டு இட். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் 10 வீடியோ போட்டுலாம் வைரலாக இல்லை, 2500 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ரீச் வந்திருக்கு. நான் ஐ டிட் சம்திங் அல்ல 365 days ஆஃப் மார்க்கெட்டிங். 365 days ஆஃப் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி டே 365. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்படின்னு 8 செகண்ட் போயிடுச்சு. அந்த 365 வீடியோவோட வியூஸ் இஸ் 1000. அப்போது ஓகே, ஒரு வருஷமாக நான் வீடியோ போட்டு அந்த வீடியோவுக்கு அந்த 1000 தான் கிடச்சி. இப்போ ஒருத்தர் 10 நாள்லேயே 100K ஃபாலோவர்ஸ் வந்துடுறான். புரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ தட்ஸ் அ மிஸ்டேக். ஸோ அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அது ஒரு ஸ்டைல் இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். கதை சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டாக்டர் வேலுமணி இருக்கார், அவர்கிட்ட ஒரே ஒரு ஃபார்மேட் தான் இருக்குது, ஒரே கதை. அவர் எப்படி ஆரம்பித்தேன் எப்படி முடிச்சேங்கிற கதையை எல்லா ஃபார்ம்லையும் அதான் சொல்லுவார். அவர் ஆரம்பிக்கும்போது சொல்லுவார், இது நீங்கள் யாரை கேட்டதுன்னா அதே கதை தான், மேபி பஞ்ச் லைன்ஸில் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் அதே கதை தான். ஆனால் அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துட்டு. சிகேகே ஸ்டேஜில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 5 டாபிக் பேரலாக விடும். அது இங்கேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வேறு மாதிரி படமாக இருக்கும். எல்லாமே லீனியராக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஒய் யூ நீட் டு டெல் ஸ்டோரிஸ்? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் யாருன்னு நீங்கள் இப்போ உங்களோட ஸ்டோரி என்ன தெரியுமா? எவ்ரி ஒன் கேரிஸ் அ ஸ்டோரி. ஓகே, he has a story, you have shared your story. நீங்கள் ஃபவுண்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கமில் இது வாங்கியிருக்கீங்க, 100 days சேலஞ்ச் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் நம்ம கோர்ஸ்ல இருந்திருக்கீங்க, திஸ் இஸ் யுவர் பேஷன், ஃபவுண்டர் டு ஃபவுண்டர், யூஆர் கெட்டிங் ஃபேமஸ். நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது வந்து அவருக்கு பிடிக்கல, புரியுதா? நான் திஸ் இஸ் அ ஸ்டோரி. இல்லை, வி ஆல்வேஸ் ஹேவ் பேக்கேஜஸ். எந்த ஸ்டோரிக்கு பேக்கேஜ் இருக்குன்னா, நேற்று அன்றைக்கி நடந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங் போடுவீங்க. இப்போ நான் இதை பற்றி பேசலாமா வேணான்னு சொன்னப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒன்று நடந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஸ்டோரியிலேருந்து ஒன்று எடுத்து போட்டு இல்லை வேணாம் அப்படின்னாரு. எஸ் சார், பீப்புள் லவ் ஸ்டோரிஸ். நம்ம வந்து கதை கேட்கறதுக்கு பிடிக்கும், ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து கதை கேட்டு பழகிருக்கோம். ஸோ பீயிங் அ மார்க்கெட்டர், ஸோ சைக்காலஜி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் டீலிங் வித் அ லாட் ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ ஒரு பிராண்டர்னா கூட யூ ஆர் கன்வின்சிங் த ஃபவுண்டர்ஸ். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் சைக்காலஜி ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் and how you learn them? நம்ம எம்பத்தைஸ் பண்ணாலே போதும் நினைக்கிறேங்க. ஓகே, at the end of the day we are trying to sell something. What if we can solve someone's problem? Okay,
நான் சொன்ன மாதிரி எய்டாவில் வந்து நீங்கள் முக்கியமாக சொல்ல போகிறதே அன்னோன் பெயின் தான் சொல்ல போகிறீங்க. அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர், ஆக்ஷன், அன்னோன் பெயின், அன்னோன் கெயின். ஸோ அன்னோன் பெயினை சொல்லும்போது அது அவனுக்கு அதை தூண்டணும். அது வந்து ஆமாம்ல எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல, எனக்கு இது பெயினாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லணும். அது வந்து அவனுக்கு ஹிட் ஆகும். ஓகே, அவனுக்கும் அவளுக்கும் ஹிட் ஆகும். இப்போ நான் கான்சியஸாக இருப்பேன் பாருங்களேன். இப்போ என் ஆடியன்ஸ் வந்து அவன் சொல்லிட்டேன், ஆனால் அது விமனாக கூட இருக்கலாம்ல இந்த வீடியோ, விமன் இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ நான் வரும்போது இப்போ நான் சைக்காலஜிக்கலாக தான் பேசுகிறேன், ஏன்னா ஐம் கான்சியஸ். ஓகே, ஸோ இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம்னா வி டூ ஒன் போஸ்டர் ஃபார் எவ்ரி திங். ஓகே, இல்லை இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சர்ப்ரைஸ் யாருக்கு பிடிக்கும்? மென்னுக்கு பிடிக்குமா விமனுக்கு பிடிக்குமா? women of course. இப்போ யார் என்னோட கிளையண்ட்? men தான். men have to do surprise, கரெக்டாக? ஆமாம், men surprise பண்ணணும், women பண்ணணும். ஸோ என்னோட போஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பிளான் அ சர்ப்ரைஸ் ஃபார் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபார் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு மென் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ஆட் காப்பீஸ் இருக்கும். ஓகே, என்னோட 90 இதெல்லாம் இதை கற்றுக்கிட்ட வரைக்கும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 90% ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆர் உமன். ஓகே ஓகே, ஸோ நான் தப்பான ஆடியன்ஸுக்கு தப்பான போஸ்டர் காமிச்சிட்டு இருந்திருக்கேன். ஐ வாஸ் ஸ்பெண்டிங் மணி, எனக்கு அது தெரில. ஓகே, ஒரு நிமிஷம் நின்று திருப்பி டேட்டா பார்க்கும்போது இத்தனை விமன் வந்திருக்காங்க, அப்போ ஐ ஷுட் சேஞ்ச் இல்லை. ஸோ அப்போ டு யூ வாண்ட் டு பிளான் அ சர்ப்ரைஸ் டு யுவர் ஹஸ்பண்ட், டு யூ வாண்ட் டு பிளான் அ சர்ப்ரைஸ் டு யுவர் ஃப்ரெண்ட். இப்போ இது உமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து போடும்போது அந்த கலர்லேருந்து நான் போடுற வார்த்தையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது எல்லாமே மாறும். ஓகே, ரைட். ஏதாவது செல்லிங்க சாரீ, ஒரு சாரீ தான் வைக்கிறீங்க. இது யாருக்கு இப்போ என்ன இப்போ எப்படி இருக்கு? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்டரு, அதில் சாரீ ஃபோட்டோ இருக்கும், கோடு இருக்கும், ப்ரைஸ் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இவன் நாட் சால்விங் அ ப்ராப்ளம். இன்னொரு போஸ்டர் தான் நடக்குது. இப்போ நீங்கள் யாருக்கான சாரீ வைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாரீ வைக்கிறீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சாரீ வைக்கிறீங்களா? ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க என்ன சாரீ வைக்கலாம்னா ரெடி டு கட்டுற சாரியாக வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு வைக்கிறீங்களா? பிரைட்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரெக்னன்சி மெட்டர்னிட்டி வேறு வைக்கிறீங்களா? இல்லை டீச்சர்ஸ் வைக்கிறீங்களா? இல்லை லாயர்ஸ் வைக்கிறீங்களா? இல்லை டாக்டர்ஸ் வைக்கிறீங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு கஸ்டமர் செக்மெண்ட். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்க்கு ஆட் காப்பி போடணும்னா அந்த ஆட் காப்பியில் ஏதோ ஒரு டாக்டர்ஸ்க்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆர் யூ டாக்டர்? we have a pocket here in this to keep your pens. Now this is a value addition. So இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துட்டு தான் பண்ணணும். So psychology is very very important. So for a founder like me, இப்போ வந்து நாய்ஸியான என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த காம்படிஷன் இஸ் அவுட் சைட் ஹியூஜ். நம்ம என்னதான் நம்ம ப்ராடக்ட்டில் ஒரு யூனிக்னஸ் இருந்தாலும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் காம்படிஷன் அவுட் சைட். ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த நாய்ஸியான என்வாயர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒரு ஃபவுண்டர் ஃபாலோ பண்ணும். தட் ஆல்சோ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில், ஒரு க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிறத விட ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு நம்ம பிரச்சனை இதுதான். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் காம்படிட்டிவாக இருக்குன்னு யோசிக்கிறோம், எனக்கு போதுமான கஸ்டமர்ஸ் இல்லைன்னு யோசிக்கிறோம், நம்ம பிஸ்னஸ் சரியாக போகலன்னு யோசிக்கிறோம், நம்மளுக்கும் தனி வேல்யூ ப்ரொபோஷனல்னு யோசிக்கிறோம். when you know somebody is already there in the market, why do you want to start? ஓகே, இது வந்து ஐடியாவிலேருந்தே வரும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் பிஸ்னஸ். எல்லாரும் பிரியாணி கடை போட்டுருக்காங்க, நானும் பிரியாணி கடை போட்டேன்னா உங்கள் கடை ஓடாமல் போகும். அந்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இல்லை. நான் வந்து வாத்து பிரியாணி மட்டும் தான் போட போகிறேன், என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் வாத்தை கொண்டு வந்து வச்சேன்னா தென் தட் இஸ் மை வேல்யூ ப்ரொபோஷன், தட் இஸ் மை கேனோ மாடல், தட் இஸ் மை யூனிக்னஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன ரொம்ப முக்கியம்னா வேல்யூ ப்ரொபோஷன் முக்கியம். ஓகே, ஸோ ஒன் திங் அட் அ டைம். ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் பிஎம்சி. யாருக்கு விற்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ ஓஷன் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இஃப் யூ ஆஸ்க் மீ, இப்போ நான் ரெட் ஓஷன், நான் வந்து ப்ளூ ஓஷன். எல்லாரும் கிஃப்ட்ஸ் கொடுத்துறதுல நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்தேன். பட் அது எனக்கு என்ன பிரச்சனைனா நான் தான் எல்லாம் பண்ணணும். ஐ ஹேவ் டு எஜுகேட் த மார்க்கெட். ஸோ இப்போ நான் அது பண்ணணும்னா மாட்டேன். மேபி ஐ வில் சேஞ்ச் ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நிறையா ரிசர்ச் டூல்ஸ் வந்துருச்சு. யூ நீட் டு டூ மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட்டிங், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முன்னாடி மார்க்கெட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை எத்தனை பேர் வாங்குவாங்க, டோட்டல் மார்க்கெட் என்ன, சர்வீசபிள் மார்க்கெட் என்னெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். தட் இஸ் நோ காம்படிஷன். அண்ட் இன்னொன்று, உங்களால் ஒரு பிரியாணி தான் சாப்பிட முடியும். ஓகே, இங்கே நம்ம இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாலே நம்ம அவுட்டு. ஓகே, அவன் ஆல்ரெடி அவனுக்கு வந்து பணம் இருக்கலாம், ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கலாம், ஒரு செக்மெண்ட் இருக்கலாம். ஸோ ஆல் ஐ எம் ஆஸ்கிங் இஸ், நீங்கள் உங்களோட இஃப் யூ ஹேவ் கிளாரிட்டி. போன மாதம் நான் வந்து 10,000 பீசஸ் விற்றேன், ஐ நீட் 15% க்ரோத் மந்த் ஆன் மந்த் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்துச்சுன்னா யூ ஆர் க்ரோயிங். அண்ட் த மார்க்கெட் இஸ் ஹியூஜ். நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருக்கலாம்.
ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆவீங்க, அந்த இடத்துல ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோ இல்லை வேறு ஏதாவது மேட்ரிக்ஸை போட்டு யூ கேன் ஐடென்டிஃபை அண்ட் யூ கேன் கோ. ஓகே, தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் டு நோ. ஸோ நீங்கள் நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த 3 to 4 மிஸ்டேக்ஸ் நிறைய ஈவன் பிக்கர் கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தல ஓவர் த இயர்ஸ் இந்த 3-4 மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக அவங்களுமே பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னா எதை சொல்லுவீங்க? ROI மெஷர் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா எந்த மார்க்கெட்டிங்லேருந்து என்ன வருதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மார்க்கெட்டிங் மிக்ஸ் மாடல்னு ஒன்று இருக்குது. ஓகே, நான் ஒரு ஜுவல்லரி பிராண்ட் கூட ஒர்க் பண்ணேன். அந்த பிராண்ட் வந்து எவ்ரி செப்டம்பர் மாதிரி பெரிய சிறப்பு நாட்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து இந்த பேங்கிள் மேலா செயின் மேலான்னு போடுவாங்க. ஸோ அதில் வந்து 10 லட்ச ரூபா ஆட் பட்ஜெட், 10 லட்ச ரூபா செலவு, மார்க்கெட்டிங் செலவு. அதில் வந்து 6 லட்ச ரூபா தூக்கி ரேடியோ கொடுத்துருவாங்க, 2 லட்ச ரூபா டெக்கார் பண்ணுவாங்க, 1 லட்ச ரூபா தியேட்டர். இப்போ இதுலேருந்து என்ன அவுட்கம் வந்துருக்குன்னு மெஷர் பண்ணாமல் இருக்குது. ஓகே, தட் இஸ் ROI மெஷர் பண்ணாமல் இருக்கிறது. மார்க்கெட்டிங் மிக்ஸ் மாடல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஃபனல்ஸ் இல்லாமல் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். If you don't direct your customer to do a call to action, then you are done. ஓகே, நான் வந்து நல்லா பெரிய கம்பெனிக்கே சொல்கிறேன். 3வது கான்டென்ட் பண்ணாமல் இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டில் நான் வந்து எனக்கு இப்போ நீங்கள் சொன்னது தான், நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து பெருசு, நான் வந்து இதுக்கு மார்க்கெட் பண்ணணுமா நினச்சிட்டு இருந்தேன், 100 days அதெல்லாம் போடணுமா, என்னோட ப்ரீமியம் என்ன வேணால் இருந்துக்கும். ஓகே, திஸ் இஸ் a டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம். நீங்கள் முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணுறதுல நீங்கள் ஒரு ஆக்டரை வச்சு ஆட் பண்ணி பண்ணுறத நீங்கள் பண்ணிடலாம். யூ வில் கோ வைரல் லைக் திஸ். That's nice. That's extremely true. So, if you were not in marketing, what would have been you doing now? நான் CM ஆயிருப்பேன். உண்மையிலேவா? இல்லை, தெரில. நான் எதுவுமே பிளான் பண்ணிட்டு வரல. ஓகே, 13 years I was into core. நான் படித்ததுக்கான வேலையில் தான் இருந்தேன். கோர், கார்பரேட், மெட்ராலஜி, மெஷர்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், அதில் எனக்கு growth நல்லா இருந்துச்சு. ஓகே, தென் ஐ டிசைடட் ஐ வாண்ட் டு பி a சர்ப்ரைஸ் பிளானர். என்ன சார், எப்படி சார் அந்த ஒரு பெரிய growthல இருந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் பிளானர் which is not related to your field, கரெக்டா? நீங்க ஒரு you are doing something different and திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பிளானர், எப்படி அந்த ஐடியா ஹைக் ஆகுது? ஸோ அது வந்து எகெயின் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிற இடத்துல இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த ரொட்டீன் போர் அடிக்குது, நான் ஐ ஃபீல் லைக் ஐ காட் ஸ்டக். மோர் தென் மணி ஐ நீட் பீஸ், ஹாப்பினஸ். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஸ்டக் ஆகும்ல, ரொட்டீன்லேயே இருக்கும். ஐ ஹாப்பி டூயிங் திஸ், பாஸ் கடுப்பான பாஸு, இப்படியே இருக்கும்போது எனக்கு இங்கே க்ரோத் இல்லைன்னு தெரியும். க்ரோத் இஸ் நாட் ஜஸ்ட் மணி அலோன். நான் அப்போ வாங்கிட்டு வந்த சேலரி நான் செமையான சேலரி. ஒன்று பண்ணலான்னு தோணுச்சு, எப்படி விட்டன்லாம் தெரில. இஃப் யூ வாண்ட் மீ டு கோ பேக் டு தட் பாயிண்ட் ஐ ரியலி டோன்ட் நோ. அது ஒரு கட் ஃபீல், விட்டுட்டேன். எகெயின் என்னன்னா, அந்த 13 வருஷம் ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி வச்சிருப்பேன்ல, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு கலீக் சர்க்கிள், ஒரு ஹியூஜ் நெட்வொர்க், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு நெட்வொர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் சர்ப்ரைஸ் பண்ணணும், பிகம் ஏ சர்ப்ரைஸ் பண்ணர். பட் தென் அதுவுமே எகெயின் லாக்டவுன் வந்துருச்சு. சர்ப்ரைஸ் பிளானிங் போர் அடிச்சிருச்சு. 5 years ஐ வாஸ் அப்சஸ்ட் வித் பிராண்ட். ஐ வாஸ் அப்சஸ்ட் வித் 6.in. நான் என்ன யோசிச்சாலும் சர்ப்ரைஸ்குள்ளே தான் யோசிப்பேன். எது பண்ணாலும் அதுக்குள்ளே தான் இருப்பேன். அப்போ வந்து அதுவும் போர் அடிச்சிருச்சு. ஸோ லாக்டவுன் ஹேப்பன்ட். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. கோச்சிங், இம்பாக்டிங் பீப்புள் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரைட் நவ் ஐ எம் இன்டு மார்க்கெட்டிங், ஐம் டீச்சிங் மார்க்கெட்டிங். ஓகே, இன்ஃபேக்ட் ஐ ஸ்டார்ட் guerrilla மார்க்கெட்டிங் ஆஸ் வெல். அதுவுமே நான் என்ன பண்ணாலும் நீங்கள் எனக்கு the campaign cost maybe to 25 lakhs or 30 lakhs, but at the end of the day நான் அதுலேருந்து ஒரு 10% எடுத்துப்பேன். நான் அது பண்ணுறதுக்கு நான் கோச்சிங் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். ஐ மேக் மணி லைக். ஓகே, நல்லா. அதனால ஐ செட் நோ, ஐ எம் நாட் டூயிங் திஸ் அப்படிங்கிற மாதிரி.